ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல ஒரு முக்கியமான சென்சிட்டிவான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விஜே சித்ரா அவங்க இறந்து இதோட 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 2020ல இதே டிசம்பர் மாதத்துல இறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பத்தின நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட மரணத்திலயுமே சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நடந்துட்டு வந்துச்சு. சோ அவங்களோட அந்த இறுதி சடங்குலே பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. இந்த விஷயம் அதாவது விஜே சித்ரா இறந்தது அவங்க குடும்பத்தார மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அவங்களோட ரசிகர்களையே பாதிச்சது. ஒட்டுமொத்த ரசிகர்களே சோகத்துல ஆழ்த்தின ஒரு விஷயம் அவங்களோட மரணம். சோ அந்த அளவுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஒரு ஃபேன் பேஜஸ் சித்ரா அவங்களுக்கு இருந்தது. பொதுவா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. சோ அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. ரொம்ப சூப்பரா ரீச் ஆகிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ள பெரிய லெவல் வரும்போது திடீர்னு அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்றதுதான் எல்லாரோட ஆதங்கமுமே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ஆக்ட்ரஸா அவங்க பீக்ல இருக்கும் போதே கல்யாண லைஃப்குள்ள போனாங்க. அதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளவும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட குடும்பத்தார் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த கேஸ் இவ்வளோ நாள் வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ரீசெண்டா தான் அந்த கேஸ் ஃபைனல் ஆச்சு. ஹேம்நாத்துக்கும் சித்ராவோட தற்கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. சரியான ஆதாரங்கள் அவர் கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. சோ அதனால அவர் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கேஸ்ல இருந்து அந்த கோர்ட் அவரை விடுவிச்சிருச்சு. இப்போ அந்த கேஸ்ல இருந்து அவர் ஃபுல்லா வெளியில வந்துகிட்டு இருக்காரு. ஏற்கனவே பொண்ணை எழுந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல்ல இருந்த அவங்களோட பெற்றோர்கள் எப்படியாவது தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த தண்டனை அவருக்கு இல்ல, அவர் நிரபராதி அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ அவர் ஃப்ரீயா இப்ப வெளியில வந்துட்டாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களோட மனசை ரொம்பவே நெருடிக்கிட்டே இருந்திருக்கு போல இருக்கு. சோ அதனாலதான் அவங்க அப்பா ரொம்ப நாளா மன உளைச்சல்ல இருந்ததாவும் மன அழுத்தத்திலே இருந்ததாவும், அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது சித்ராவுமே டிசம்பர் மாதம் தான் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இவருமே அதே டிசம்பர் மாதத்துல சித்ராவோட ஷால்ல அவங்க அப்பா இப்ப தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சோ அந்த சம்பவம் தான் இன்னைக்கு காலையில இருந்தே ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னணி என்ன, தற்கொலையே எல்லாத்துக்கும் தீர்வாயிடுமா அப்படின்ற மாதிரியா நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க அம்மா அந்த கதறி அழுவுற அந்த காட்சிகள் திரும்ப திரும்ப எல்லா மீடியாக்களுமே அதை போட்டு காட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு பெரிய பேசுற பொருளா விஜே சித்ராவை பத்தி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜே சித்ராவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துல இருக்க அத்தனை பேரையும் சாவடிக்கிறதுக்கு அவன் வந்தான், இதுக்காகவா அவன் என் குடும்பத்துக்குள்ள வந்தான் அப்படின்னு சொல்லி இப்ப திரும்பவுமே எல்லா பழியுமே ஹேம்நாத் மேலதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ நார்மலாவே நம்ம ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கோம், அவங்க அதுக்கு எதுவும் திருப்பி ரிப்ளை கொடுக்கல, இல்ல நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணல, இல்ல அந்த விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னாலே நமக்கு அவங்க மேல எவ்வளவு கோவம் வரும். நான் உனக்காக எவ்வளவு பண்ண, ஆனா நீ கொஞ்சம் கூட மதிக்காம இருக்க அப்படின்ற மாதிரி நமக்கு அவங்க மேல பயங்கர கோவம் வரும். ஆனா ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு அவன் இப்ப வரைக்கும் நல்லபடியா இருந்துகிட்டு இருக்கான். அவன் மேல தப்பே இல்லைன்னு சொல்லி கூட அவன் வெளியில வந்துட்டான். சோ இதுக்கு மேல எதுக்கு நாம உயிரோட இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இப்படி ஒரு விபரீதமான முடிவை சித்ராவோட அப்பா எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ உண்மையில அவங்க இவ்வளவு நாள் நீதி நியாயம் கிடைக்கும் அப்படின்னு அதுக்காக போராடிக்கிட்டு இருந்ததாவும், இப்போ அந்த விஷயம் இல்லைன்னு உறுதியானதுனால அந்த மன அழுத்தத்துல இருந்து அவங்களால வெளியில வர முடியாம தான் அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க அப்பா இறந்த இந்த நாள்ல திரும்பவும் விஜே சித்ராவோட அந்த டெத், அந்த போட்டோஸ் எல்லாமே இப்ப மறுபடியும் ரொம்ப வைரலா ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க சொந்தக்காரங்களுக்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படின்றது நினைச்சே பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு தாய் கதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணும் இல்ல, இப்போ கணவரோ இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறிக்கிட்டு இருக்காங்க. சோ உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தா அவருக்கான தண்டனை நீதிமன்றத்துல கிடைக்காம இருக்கலாம். ஆனா கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ உண்மையை எல்லாருமே ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. கடவுள் கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்கவே முடியாது. சோ தப்பு பண்றது யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கணும். இதே மாதிரி தற்கொலைகளும் பேரிழப்புகளும் இதுக்கப்புறம் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட ஆசையும். சோ தற்கொலை ஒன்னே எல்லாத்துக்குமே தீர்வாகாது. அடுத்தடுத்து வாழ்க்கை அப்படின்னா நம்ம போராடதான் செய்யணும். போராடினா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். சோ அவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்த ஒரு பர்சன் தான் விஜே சித்ரா அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்சன். சோ காலத்தால் அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பல பேரோட
மனதை விட்டு மறையாமையும் நீங்காமையும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சூப்பரான ஒரு பெண் அப்படின்னா அது வந்து விஜே சித்ரா சொல்லலாம். அவங்களோட நினைவுகளை நாங்க இந்த நேரத்துல ஃப்ரெண்ட்வுட்ஸ் டிவி மூலமா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா பத்தின நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும், நிறைய அவேர்னஸ், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.